எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் மாற்று அரசியலை நோக்கி மக்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காகவும் மக்களுக்கான நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களை நல்லா வாழ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான தலைவராக, மக்கள் மீது அன்புள்ள தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் விஜய் அவர்களை வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுடைய பேராதரவோட 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஸ்டாலின் அவரும் கிடையாது, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தோட தங்க தளபதி விஜய் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட எல்லாமே காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஒரு பூகம்பம் கிளம்புற மாதிரி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்து கோரி மனு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக இருக்குது. அது ஏன் வந்து இந்த டயத்தில் இருக்குது, தேர்தல் நேரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு தனிப்பட்ட மனுஷனாக நம்ம பார்த்தோம்னா, நல்லா கேட்டுங்க மக்களே, சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது திமுக ஆளுங்கட்சி வந்து கடந்த 4.5 வருஷமாக வந்து தமிழக மக்களுக்கு எதுவுமே நல்லது பண்ணலை, கெடுதல் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்களும் போய் மக்களை போய் சந்திக்கலை, மக்களுக்கு உண்டான பிரச்சனையை தீர்க்கலை. கவுன்சிலர், வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், சம்மந்தப்பட்ட தொகுதிகளுக்கு போய் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கல. மக்கள் இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் வந்து அந்த தொகுதியில் வந்து திமுக எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாமே போனால் கூட தமிழக மக்கள், பொதுமக்கள் வந்து விரட்டி அடிக்கிறாங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் வரலையே, எதுக்கு இப்போ மட்டும் நீங்கள் வரீங்க, தேர்தல் நேரத்தில் மட்டும் எதுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கிறாங்க. அது இல்லாமல் திரு ஸ்டாலின் ஐயா அவங்க வந்து மகளிர் தொகையை வந்து மகளிர் உதவி தொகையாக 5000 ரூபா கொடுத்ததாக இருக்கட்டும், அடுத்து வந்து என்னென்ன பண்ணினார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்போ இது திமுக பண்ணக்கூடிய சதி திட்டங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு பண்ண கெடுதலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக விஜய் அவர்களுடைய மனைவியை தூண்டிவிட்டு அவங்கள வந்து வழக்கு பதிவு பண்ண சொல்லி இப்போ திமுகவை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே அப்படியே திரும்பி வந்து விஜய் அவர்களை பற்றி பேசும்படியாக வந்து அவங்க மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டியிருக்காங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதனால் யார் என்ன சதி திட்டங்களை தீட்டினாலும் சரி, தமிழக மக்கள் வந்து உறுதியாக இருக்காங்க. இது தனிப்பட்ட மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு குடும்ப பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனையை விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டு மூலம் தீர்த்துக்கு போகிறாங்க.